ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனகாஸ் அடுப்பாங்கிற. இந்த வீடியோவில் நம்ம சிகப்பு பரங்கிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். பரங்கிக்காய்னு சொல்லுவோம்ல, கல்யாண பூசணிக்காய் சிகப்பு. அந்த சிகப்பு பரங்கிக்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை நம்ம வெல்லம் போட்டு கரமது தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெல்லம் கொஞ்சம் எடுத்து தூள் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மூடி தேங்காய் திருக்கி வச்சுருக்கேன். இப்போது இந்த கரமது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வானவை அடுப்பில் போட்டு அதில் 2 முட்டை எண்ணெய் குத்தி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுது. இப்போது நம்ம இதை திறம்பாரி இந்த காயை வதக்கிக்கலாம். இப்போது இதில் 2 வரமிளகா கிள்ளி வச்சுருக்கேன். காரத்துக்கு வரமிளகா 2, கடுகு 1 ஸ்பூன். கடுகு நல்லா பொரியட்டும். அது கூடவே 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுபடட்டும். உடம்புல நல்லா கலரி கோல்டன் ப்ரௌனாக வரட்டும். இதுலேயே நம்ம கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். வாசனைக்கு பெருங்காயம் போதும். கடுகு வெடிச்சு கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு இந்த மாதிரி நல்லா செவந்துடுது. இப்போ நம்ம இதில் இந்த பரங்கிக்காயை கட் பண்ணி வச்சது இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலரி விட்டு நல்லா வேகிற அளவுக்கு சுருளை வதக்கிக்கலாம். ஒரு கை ஜலம் தெளிச்சுக்கலாம். இதில் ஜலம் தெளிச்சு நல்லா வேகட்டும். இந்த காய் வேகிறதுக்கு கொஞ்சம் போல உச்சி போட்டுக்கலாம். கொஞ்சம் தான் போட்டுருக்கேன். வெல்லம் போட்டு பண்ணுறதுன்றதால அதை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குன்றதுனால கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். ஸோ ஒரு 1/4 டம்ளர் தண்ணி குத்தி, நிறைய குத்தக்கூடாது. இந்த அளவுக்கு குத்தி மூடி வச்சாலே இந்த காய் நல்லா வெந்துடும். நல்லா காய் நல்லா கல் மாதிரி நல்லா இருக்கு. ஒரே ஆவிலே தளிக ஆயிடும். இப்போ நம்ம இதை ஒரு தட்டு போட்டு மூடி வேக வச்சுட்டு பார்க்கலாம். இந்த கரம்புல தட்டி போட்டு மூடி வைப்போம். எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். வெந்திருக்கு ஓரளவுக்கு. நல்லா கலரி விட்டுட்டு ஏதாவது ஒரு காய் எப்படி கட் பண்ணி பார்த்தோம்னா வெந்தது நமக்கு தெரியும். பாருங்க, சூப்பராக வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கிற வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கொஞ்சம் மெல்ட்டாக இருக்கும். வெல்லம் கொஞ்சம் நீட்டா மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் இதுவானதுக்கப்புறம் நம்ம தேங்காய் துருவி இறக்கிட்டோம்னா, தேங்காய் துருவல் இறக்கிட்டோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ இது வெல்லம் நல்லா கரைஞ்சி வெள்ளை வாசனை போகட்டும். அல்வா பழத்துக்கு வந்துடும் பாருங்க. நம்மளோட கரமதி வெல்லம் போட்டு நல்லா கொதிச்சுடுத்து வெள்ளை வாசனையெல்லாம் போயிடுத்து. இப்போ நம்ம ஒரு மூடி தேங்காய் திருவி வச்சிருக்கோம்ல, அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நம்ம எப்பவுமே எங்க ஆத்துல பொங்கலுக்கு பண்ணுவோம். இந்த தடவை பரங்கி கீச்சு நல்லா பழமா நல்லா இருந்தது. கல்லு மாதிரி இருந்தது. சரி, இதை பண்ணலாம், ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் நான் இன்னைக்கு இதை ட்ரை பண்ணியிருக்கேன். அதனாலதான் உங்களோடய ஷேர் பண்ணியிருக்கேன். இது சூப்பரா இருக்கும். இந்த சில பேர் என்ன பண்ணுவா, இந்த ஜலம்லாம் இதுவாகிறதுக்காக அரிசி மாவு தூவா. அதெல்லாம் வேண்டாம். நம்ம இது சுண்டுற வரைக்குமே நல்லா கலரி விட்டுட்டோம்னா நல்லா அல்வா மாதிரி நல்லா கெட்டியா வந்துடும். அதனால இது இப்போ நல்லா இந்த மாதிரியே கொதிக்கட்டும். மாவுலாம் நம்ம எதுவும் தூவ வேணாம். வேணும்னா மாவு தூவி சீக்கிரமா கலரி இறக்கிறதுக்காக மாவு தூவுறது, வேற ஒன்றும் இல்லை. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் பார்க்கலாம். தண்ணிலாம் சுண்டி நல்லா கெட்டியா சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்குங்களா? இந்த அளவுக்கு ரெடியானா போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பாத்திரத்துல மாத்திக்கலாம். இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்த்தது இல்லைன்னா, பரங்கிக்கு நல்லா பழமா சிகப்பு கலர்ல இருந்ததுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். இதை நம்ம இப்போ பாத்திரத்துல மாத்திட்டு பார்க்கலாம். நம்மளோட பரங்கிக்காய் கரமதை பாத்திரத்துல மாத்திண்டாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.